மறைந்த தமிழக முதலமைச்சரும் அஇஅதிமுக நிறுவன தலைவருமான புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவருக்கு நினைவு நாணயமும் சிறப்பு அஞ்சல் தலையும் உடனடியாக வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சரும் அஇஅதிமுக நிறுவன தலைவருமான புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆருக்கு அவரது மகத்தான மக்கள் சேவையை கருத்தில் கொண்டு நினைவு நாணயமும் சிறப்பு அஞ்சல் தலையும் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் தமிழக மக்களால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டதையும் சின்னம்மா நினைவு கூர்ந்துள்ளார். 1987ஆம் ஆண்டு பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மறைந்தவுடன் நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருதான பாரத் ரத்னா விருதை இந்திய அரசு வழங்கி கௌரவித்தது. டாக்டர் எம்ஜிஆர் எத்தனையோ திட்டங்களை தமது ஆட்சி காலத்தில் தொடங்கி வைத்த போதிலும் 1982ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் மகத்தான வெற்றி பெற்றது. இதன் மூலம் மதிய உணவு மையங்களில் லட்சக்கணக்கான பள்ளி குழந்தைகள் வயிறார உணவு உண்டனர். இந்த திட்டம் அமல்படுத்த சாத்தியமானது அல்ல என கூறப்பட்ட போதிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இத்திட்டத்தை செயல்படுத்தி காட்டினார். இதன் மூலம் குழந்தைகளுக்கு சூடான புதிதாக சமைக்கப்பட்ட உணவு லட்சக்கணக்கான பசியால் வாடிய குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டன. இதன் மூலம் பசி ஒழிக்கப்பட்டதுடன் பள்ளிகளில் மாணாக்கர்களின் வருகையும் அதிகரித்தது. இத்திட்டம் இன்றும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் அநேகமாக எல்லா மாநிலங்களிலும் இத்திட்டம் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதற்கு நாடு முழுவதிலும் மட்டுமின்றி ஐநா சபையிலும் கூட பாராட்டுகள் குவிந்தன என்று கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமின்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மகளிருக்கு என சிறப்பு பேருந்துகளை அறிமுகம் செய்தார். இப்பேருந்துகள் தமிழக மகளிரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. எம்ஜிஆரின் ஆட்சி மக்கள் நலனை அடிப்படையாகவே கொண்டு செயல்பட்டு வந்தது. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தையும் அவர் அமல்படுத்தினார். குடிசைகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொது விநியோக திட்டத்தை செம்மையாக செயல்படுத்தினார். இதன் மூலம் ரேஷன் கடைகளில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைத்தன. இதன் மூலம் அந்த மக்கள் எம்ஜிஆரை நேசிக்க தொடங்கினர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மனிதாபிமான நிர்வாகி என்பது மட்டுமின்றி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை செயல்படுத்துவதில் கடுமை காட்டினார். தமிழகத்திலிருந்து நக்சலைட்டுகள் ஒழிக்கப்படுவதில் அவர் முக்கிய பங்காற்றினார். 1980களில் நக்சலைட்டுகளுக்கு எதிராக அவர் மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கைகளின் காரணமாக இன்று வரை நக்சலைட் இயக்கம் தமிழ்நாட்டில் தலை தூக்கவில்லை. எம்ஜிஆரின் ஆட்சி அக்கால தலைவர்களால் மிகச்சிறந்த ஆட்சி என போற்றப்பட்டது என்றும் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நடிகராகவும் மாபெரும் அரசியல்வாதியாகவும் விளங்கிய டாக்டர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் தெய்வமாகவே போற்றப்பட்டார். 1962இல் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக பொறுப்பேற்ற அவர் 1967இல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1972இல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்த அவர் 1973ஆம் ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அவரது கட்சி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து 1977இல் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1977ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று 1987ஆம் ஆண்டு டிசம்பரில் அவர் மறையும் வரை ஆட்சி அதிகாரத்தில் நீடித்தார். இதுவரை இந்த சாதனையை எவரும் புரிந்ததில்லை என்றும் சின்னம்மா புகழாரம் சூட்டியுள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரது மனிதாபிமான மற்றும் கொடை உள்ளத்திற்காக பெரிதும் பாராட்ட பெற்றவர். தீ விபத்து, வெள்ளம், வறட்சி, புயல் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது அவர் தனிப்பட்ட முறையில் நிவாரண உதவிகளை வழங்கினார். நாட்டுப்பற்றுமிக்க அவர் 1962இல் சீனாவுடன் நடந்த போரின் போது முதல் நபராக நன்கொடை வழங்கினார். போர் நிவாரண நிதிக்கு 75,000 ரூபாயை அள்ளிக் கொடுத்தார். அவரது கொடை உள்ளத்திற்கு எல்லையே கிடையாது. ராமாபுரம் தோட்டத்தில் உள்ள அவரது இல்லத்தை பேச இயலாத, கேட்க இயலாத குழந்தைகளின் பள்ளிக்காக எழுதி வைத்தார். அவருக்கு சொந்தமான சத்யா ஸ்டுடியோ மகளிர் கல்லூரியாக மாற்றப்பட்டது என்றும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா நினைவு கூர்ந்துள்ளார்.
ஆட்சி திறனுடன் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்திய அவர் மக்களின் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட்டார். செயல்வேகம் மிக்க அவர் புகழின் உச்சியில் இருந்த போதிலும் கீழ்மட்டத்தில் இருந்தவர்களுடனும் தொடர்பில் இருந்து வந்தார். மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாதி, இனம், மதம் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஏழை எளிய மக்கள், குறிப்பாக மகளிர் நலன்களை பாதுகாப்பதற்காக பாடுபட்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழகம் மற்றும் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களை ஈர்த்த உன்னத தலைவராக விளங்கினார். மக்களின் தேவைகளை உணர்ந்து செயல்பட்டவர். பசி மற்றும் வறுமையை ஒழிக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகளும், குழந்தைகளுக்கு கல்வி வழங்க அவர் செயல்படுத்திய திட்டங்களும் இளைஞர்களுக்கு அவரை முன்னுதாரணமாக மாற்றியது. அவரது உறுதியான தலைமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, மனிதாபிமான ஆட்சி முறை, பொது சேவை, பழைய ஆலயங்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னங்களை பாதுகாக்கும் ஆவல், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர் காட்டிய போராடும் குணம் ஆகியவை இன்று வரை மக்களால் போற்றப்பட்டு வருகிறது. கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை கவர்ந்த இத்தகைய உன்னத தலைவரின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா தொடங்கும் ஜனவரி 17ஆம் தேதி சிறப்பு அஞ்சல் தலையும் நினைவு நாணயமும் அவரது உருவத்துடன் வெளியிடப்பட வேண்டியது அவசியமாகும். எனவே டாக்டர் எம்ஜிஆரின் உருவம் பொறித்த நினைவு நாணயம் மற்றும் சிறப்பு அஞ்சல் தபால் தலை வெளியிட பிரதமர் உடனடியாக தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.